இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் 2 கேள்விக்கான விடையை தேட நம்மை அழைக்கின்றது. முதலில் நாம் எதற்காக அழைக்கப்படுகிறோம், இரண்டாவது யாருக்காக அழைக்கப்படுகிறோம். பொதுவாக கடவுள் நம்பிக்கையற்ற மனிதனுக்கும் கடவுளை அறியாத மனிதனுக்கும் மனசாட்சி என்று ஒன்று உண்டு. இதை வைத்து நல்லது எது கெட்டது எது என்று அந்த மனிதனால் ஓரளவு புரிந்து கொள்ள இயலும். மிருகங்களிடம் கூட அந்த அடிப்படை மனசாட்சி இருக்கும். தன் உணவுக்காக மற்ற விலங்குகளை வேட்டையாடும். பசி இல்லை என்றால் எந்த மிருகத்திற்கும் தீங்கு செய்வதில்லை. அதை போன்று மனிதனுக்கும் மனசாட்சி இருக்கிறது. ஆனால் அந்த மனசாட்சி முதிர்ச்சியற்ற நிலையில் இருக்கிறது. ஆகவே நாம் முதிர்ச்சியுள்ள மனசாட்சியை பெற இறைவன் நம்மை அவரது பிள்ளைகளாக, அவரது குழந்தைகளாக வாழ அழைப்பு கொடுக்கின்றார். நாம் இறைவனின் பிள்ளைகளாக வாழ இறைவன் கொடுத்த 10 கட்டளைகளை இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். ஆக நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ முதலில் இறைவனை மட்டுமே ஆராதிக்க வேண்டும், வழிபட வேண்டும். இந்த உலகில் உள்ள பணம், செல்வம், நகை, விளையாட்டு வீரர்கள், நடிகர்கள், நடிகைகளை, அரசியல்வாதிகளை, தொழிலதிபர்களை வழிபடக்கூடாது என்று இன்றைய முதல் கட்டளை குறிப்பிடுகின்றது. இரண்டாவது, நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்றால் இறைவனின் பெயருக்கு அவமரியாதை செய்யக்கூடாது. அவர் பெயரை வீணாக பயன்படுத்தி அவர் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடாது. மூன்றாவது, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி என்பது கடன் திருநாள். இறைவன் 6 நாட்களில் உலகை படைத்துவிட்டு 7ஆம் நாளில் ஓய்வெடுத்தார். அந்த 7ஆம் நாள் கடவுளுக்குரிய நாள். அந்த நாளை நாம் கடவுளோடு தான் செலவிட வேண்டும். இந்த ஒரு நாள் தான் வேலையிலிருந்து விடுமுறை, வீட்டில் வேலை கிடக்கிறது, பார்க்க வேண்டும் என்ற வார்த்தைகளை நாம் முதிர்க்கும் பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழவில்லை என்று பொருட்படும். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை என்பது இறைவன் நாள், இறைவனை நாம் சந்திப்பதற்கான நாள் என்பதை புரிந்து நாம் வாழ வேண்டும். நான்காவது கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்றால் என் தாய் தந்தையரை, ஆசிரியரை, கற்றுக் கொடுத்தவர்களை மதிக்க வேண்டும். அவர்களை காயப்படுத்துவது போன்ற செயல்களை நாம் செய்யக்கூடாது. அவர்களுக்கு தகுந்த மரியாதை செலுத்த வேண்டும். நமது முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தனது குடும்பத்திற்கான கடிதத்தில் 1994ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. அதில் குறிப்பிடுகிறார், பெற்றோர்கள் பிள்ளைகளை மதிக்க வேண்டும். அதே நேரம் பெற்றோர்கள் பிள்ளைகள் தங்களை மதிக்கும் விதத்தில் நடக்க வேண்டும். 5வது, கடவுளின் பிள்ளையாக வாழ வேண்டுமென்றால் கடவுளிடமிருந்து வரும் அனைத்து உயிர்களையும் மதிக்க வேண்டும். அதாவது நாம் யாரையும் காயப்படுத்தக்கூடாது. ஆகவே தான் இயேசு கூறுகிறார், மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். அதே நேரம் பெண்கள் தங்கள் வயிற்றில் வளரும் கருவை கலைப்பது கொலை செய்வதற்கு சமம். ஆகவே கருவை கலைப்பதும் பாவம், கொல்லுவதும் பாவம். 6வது, நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்றால் கடவுளுக்கு திருமணத்தின் போது கொடுத்த வாக்குறுதியை நினைத்து பார்க்க வேண்டும், அதில் நிலைத்து நிற்க வேண்டும். உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ துரோகம் செய்யாதீர்கள். 7வது, நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்றால் திருடக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, கடன் கொடுத்து வட்டி வாங்குவது, பிறரை ஏமாற்றி நிலத்தை அபகரிப்பது போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்கிறார் ஆண்டவர். 8வது, நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்றால் பொய் பேசாதீர்கள். காரணம், சாத்தான் பொய்களின் தந்தை. பொய் பேசுவது உறவில் விரிசலை ஏற்படுத்தும், உறவை சிதைத்துவிடும். உங்கள் மீது மற்றவர் வைத்திருக்கும் நம்பிக்கையை இழந்து விடுவீர்கள். ஆகவே நாம் உண்மையுடன் வாழ வேண்டும், உண்மையை பேச வேண்டும். காரணம், நம் கடவுள் உண்மையுள்ளவர். 9வது, பிறருக்கு கடவுள் வெற்றியை அல்லது பதவியை, ஆயுளை, பணபலத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர்கள் மீது பொறாமை கொள்ள வேண்டாம். கடவுள் அவர்களை கடைக்கண் நோக்கி இருக்கின்றார் என்று கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும். அதாவது நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ நாம் பெற்ற நன்மைகளுக்கு மட்டும் நன்றி கூறுவதல்ல, மாறாக நமக்கு அடுத்திருப்பவர்கள் பெற்ற நன்மைகளுக்கும் நாம் நன்றி கூற வேண்டும். இறுதியாக, இன்னொருவரின் கணவர் அல்லது மனைவியை விரும்பாதே. காரணம், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆக தாய் தந்தையர், மாமனார் மாமியார், திருமணமான தம்பதியினர்,
வாழ்வு உடைவதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள். ஏனென்றால் இறைவன் கூறுகிறார், இனி அவர்கள் இருவர் அல்ல, மாறாக ஓர் உடல். அவர்கள் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தனித்திருப்பார்கள். ஆக கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லும்போது திருமணம் செய்த தம்பதியினர் சேர்ந்து வாழ, நல்வாழ் வாழ நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த அன்பு கட்டளைகள் நமது மனசாட்சியை மெருகேற்றுகிறது. இதன் வழியாக நாம் தூய்மை உள்ளவர்களாக வாழவும் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது கேள்வி, நாம் யாருக்காக அழைக்கப்படுகின்றோம்? இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம், இயேசு சாட்டை எடுத்து அங்கே மிருகங்களை, பறவைகளை விற்பவர்களையும் பணமாற்றுபவர்களை விரட்டி அடிக்கின்றார். ஏன் இத்தகைய செயல்? அந்த ஆலயத்தில் பாஸ்கா விழா, அதாவது கடவுள் மோசே வழியாக இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டு வந்த விழாவினை சிறப்பிக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாதத்தின் 15ஆம் தேதி ஊரின் பொது இடங்களில் ஆலயத்திற்கான வரி வசூல் செய்யப்படும். அதே நேரம் மாதத்தின் 25ஆம் தேதிக்கு மேல் ஆலய முற்றத்தில் ஆலயத்து வரி வசூலி செய்வார்கள். அதைப்போன்று பாவம் போக்கும் பலியை நிறைவேற்ற தேவையான மிருகங்கள் விற்பதும் வழக்கம். இயேசு அவற்றை கவிழ்த்து விடுகிறார். இதை ஆன்மீக சிந்தனையாக எப்படி பார்ப்பதென்றால், இயேசு செய்ததை பார்த்த தலைமை குருக்கள் இயேசுவிடம் வந்து கேள்வி எழுப்புகிறார்கள். இதை செய்வதற்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? அதற்கு இயேசு, இந்த ஆலயத்தை இடியுங்கள், 3 நாளில் இடித்து கட்டுகிறேன் என்று தனது இறப்பையும் உயிர்ப்பையும் அறிவிக்கின்றார். இதுதான் இயேசு அவர்களுக்கு கொடுத்த அடையாளம். இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின்பு அந்த எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டது. பல முறை அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு முற்பட்டார்கள். ஆனால் முடியவில்லை. காரணம், உண்மையான ஆலயமாகிய இயேசுவின் உடல் இடிக்கப்பட்டு கட்டி எழுப்பப்பட்டு விட்டது. ஆக உயிருள்ள ஆலயம் இயேசு, அவரைத்தான் வழிபட வேண்டும். அதே போன்று வரி வசூல் செய்த மேசையை கவிழ்த்துவிட்டு நமக்கு நற்கருணை என்னும் மேசையை கொடுத்திருக்கின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவோடு நற்கருணையில் முழுமையாக இணைவோம். அவ்வாறு இணையும் பொழுது உண்மையான அறிவொளியை பெறுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.